அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் ரோட்ஸை ரூல் பண்றதுக்காகவே பிரிட்டிஷ்காரன் 2 புது பைக் இறக்கியிருக்காங்க. அதுதான் ட்ரையம்ப் ஸ்பீட் 400 அண்ட் ட்ரையம்ப் ஸ்கிராம்பிளர் 400X. பொதுவா பார்த்தா இந்த பைக்ல நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் 2 பைக்லயுமே ஏகப்பட்ட டிஃபரன்சஸ் இருக்குங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா, என்னோட பேர் கௌதம். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டைலிங் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பைக்குமே ரெட்ரோ அண்ட் மாடர்ன் கிளாசிக் லுக்ல இருக்குங்க. வெல் பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். ரெட்ரோ லுக்குக்காக இதுல பாத்தீங்கன்னா 2 பைக்ஸ்லயுமே ரவுண்ட் ஹெட் லேம்ப் கொடுத்திருக்காங்க. ஒரு மினிமலான டிசைன் கொடுத்திருக்காங்க. ரொம்பவுமே ஃபேன்சியா இல்லாம பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் எட் எலிகண்டா இருக்குங்க. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரையம்ப் பிரீமியமா இருக்குங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ல இருந்து குவாலிட்டில இருந்து எல்லாமே சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வர இந்த பிளாஸ்டிக் மட்டும் தான் ஒரு டிராபேக்கா நான் பாக்குறேன். அதுவுமே நல்லா ஸ்டர்டியா இருக்கு. மத்தபடி எல்லாமே ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சூப்பரா கொடுத்திருக்காங்க. பில்டு குவாலிட்டி தரமா இருக்குங்க. நீங்க எங்க பார்த்தாலுமே லூஸ் வயரோ அசிங்கமா தெரியற மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே தரமா இருக்கு. நம்ம பார்த்தாலே குவாலிட்டி, அதாவது ட்ரையம்ப் குவாலிட்டிக்கு பேர் போனதுன்னு பேர் வாங்குற அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. ஸ்டைலுமே பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே பிடிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சில பேருக்கு தான் பிடிக்கும். பைக்கை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு பிடிக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல வேற லெவல் இருக்கு. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்து இதோட கம்ஃபர்ட் அண்ட் எர்கானமிக்ஸ் பார்த்தோம்னா 2 பைக்லயுமே அது டிஃபர் ஆகுங்க. இந்த பைக்குக்கு ஒரு கம்ஃபர்ட் அண்ட் எர்கானமிக்ஸ் இருக்கு, இந்த பைக்குக்கு ஒரு கம்ஃபர்ட் அண்ட் எர்கானமிக்ஸ் இருக்கு. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிட்டி பேஸ்ட் பைக்குங்க. நம்ம ரோட்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும். லைட்டா கமிட்டடா இருக்கும். ஃபுட் பேக்கும் பாத்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். கமிட்டடா இருந்தாலுமே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இதுக்கும் ஹேண்டில் பார்ல இருந்து ஹைட்ல இருந்து எல்லாமே டிஃபரெண்ட்டுங்க. அப்புறம் சீட் ஹைட்டுமே பாத்தீங்கன்னா இதை விட இது ஜாஸ்தி. அதனால இதோட எர்கானமிக்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல அப்ரைட்டா இருக்கும். நம்ம லாங் டூரிங் போறதுக்கு சூப்பரா இருக்குங்க. ஆனா அதுவே நம்ம ஸ்பீட் 400 பாத்தீங்கன்னா சிட்டில ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும். ஹைவேஸை விட சிட்டிக்கு பெஸ்டா இருக்குங்க. அதே போல இதுல இல்லாத இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல தை கிரிப்பர் இந்த கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணாலுமே அந்த தை கிரிப்பர்ல காலை ஒட்ட வச்சுட்டோம்னா நல்ல கிரிப்பா இருக்கும். நமக்கு கான்பிடன்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆகும். இது ஸ்பீடுங்கிறதுனால அது கொடுக்கல. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுனால் நீங்க வாங்கி போட்டுக்கலாங்க. இதோட சீட் ரொம்ப லென்த்தியா இருக்கிறதுனால நம்ம ஒருத்தங்க 2 பேர் இல்ல 3 பேர் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளா போற அளவுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஆனா 3 பேர் போறது தவறு இருந்தாலுமே 3 பேர் ஃபேமிலியா போறோம் அப்படின்னாலுமே இது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குங்க. எந்த குறையுமே இருக்காது. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் பாத்தீங்கன்னா 2 பைக்லயுமே 399cc லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் கொடுத்திருக்காங்க. இது 39.5 பவரும் 37.5 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்லிப்பர் கிளட்ச் அசிஸ்டட் 6-ஸ்பீட் கியர் பாக்ஸ் மேட் பண்ணிருக்காங்க. என்னதான் இதுல ஒரே என்ஜின் இருந்தாலும் இந்த பைக் வேற ஸ்டைல், இந்த பைக் வேற ஸ்டைல். அதனால அந்த என்ஜினோட ஸ்மூத்னஸ்ல நல்லாவே டிஃபரன்ஸ் வருங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நல்லா நம்ம ரேஸ் பண்ணோம்னா அப்படியே ஸ்மூத்தா நல்லா இருக்காதுங்க. நீ ஓட்டி பார்த்தா தெரியும். ஆனா ஸ்கிராம்பிளர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரக்கட் ஃபீல் இருக்குங்க. இன்கேஸ் நம்ம மண்ணுல ஓட்டுறோம்னா அந்த பர்ன் அவுட் பண்றதுக்காகவே கொடுத்த மாதிரி இதுல டியூன் பண்ணிருக்காங்க. ஆனா இது நல்லா ஸ்மூத்தா இருக்கு. சிட்டி டிராபிக்ல ஓட்டுறதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. என்னதான் 176 kg வெயிட் இருந்தாலுமே நம்ம ஹேண்ட்லிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. சாரி, ஆக்சுவலா இதுதான் 176, இது 186. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால வெயிட் டிஃபரன்ஸ் வரும். இருந்தாலுமே இது சிட்டில ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆனா இதை விட ஈஸியா இருக்கிறதுனா ஸ்பீடு தாங்க. ரொம்ப அஜைலா, ரொம்ப நிம்பலா இருக்கும். நம்ம டிராபிக்ல எல்லாம் பயப்படவே தேவையில்ல. 176 கிலோ பைக் மாதிரியே தெரியாது. ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு நான் ஓட்டிட்டு வந்தப்ப. இந்த 2 பைக்லயுமே 100 போறது ஒரு விஷயமே இல்லைங்க. நான் அப்படியே ஓட்டிட்டு இருந்தேன். அப்படி கீழே பார்த்தா 100ல போயிட்டு இருக்கோம். 100ல போற மாதிரியே தெரியல. அவ்வளவு நல்ல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. பவரும் நல்ல தாறுமாறா இருக்கு. நீங்க ஓட்டி பார்த்தா கண்டிப்பா தெரியுங்க. ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி வைஸ் பார்த்தோம்னா இந்த 2 பைக்லயுமே LED லைட்டிங் சிஸ்டம் தவிர்த்து செமி-டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. அதுல அனலாக் ஸ்பீடோமீட்டரும் LCD டாக்கோமீட்டரும் இருக்குங்க. அது போக கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபியூயல் லெவல் ரீட் அவுட் அண்ட் கிளாக் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தவிர்த்து USB சார்ஜிங்கும் நம்ம ஆடட் கன்வீனியன்ஸா இருக்குங்க. ஆனா கொடுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேவிகேஷன் இல்ல, அப்புறம் மொபைல் கனெக்டிவிட்டி இல்லைங்க. இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்ம ட்ரிப் போறவங்களுக்கு, அதாவது லாங் டிராவல் பண்றவங்களுக்கு சூப்பரா இருந்திருக்கும். சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த 2 பைக்லயுமே டுவல் சேனல் ABS ஸ்டாக்காவே கொடுத்துறாங்க. அது போக டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் வந்துருதுங்க. எக்ஸ்ட்ராவா 2 பைக்லயுமே சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சுவிட்ச் சென்சாரா கொடுத்திருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுல 43 mm USD ஃப்ரண்ட் ஃபோக் ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க. ஆனா டிராவல் மட்டும் பாத்தீங்கன்னா இது 150யும் இது 140யும் வருதுங்க. ஒரு 10 mm பாத்தீங்கன்னா ஸ்பீடு கம்மி. அதே போலதான் ரியர்லயும் கொடுத்திருக்காங்க. ரியர்ல பாத்தீங்கன்னா கேஸ் மோனோஷாக் RSU வித் எக்ஸ்டர்னல் ரிசர்வாயர் அண்ட் ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க. ஆனா டிராவலை பொறுத்த வரைக்கும் ஸ்கிராம்பிளர் 150 mm ஸ்பீடு 130 mm தான் இருக்கு. பிரேக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்கிராம்பிளர்ல 320 mm கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்பீடுக்கு 300 mm தான். ஆனா ரியர்ல பாத்தீங்கன்னா
ரெண்டு பைக்குக்குமே 230mm தான் கொடுத்திருக்காங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கிராம்பிளர்ல 19 inch dual purpose டயர் டியூப்லெஸ்ஸா கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்பீடுக்கு பொறுத்த வரைக்கும் ரோட் டயர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இதுவுமே வந்து டியூப்லெஸ் தான். அடுத்து வந்து மைலேஜ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ரெண்டு பைக்குமே நம்ம ஊருக்கு இப்பதான் வந்திருக்கு. ஆனால் ரியல் லைஃப் டெஸ்ட் நம்ம பண்ணல. ஆன்லைன்லாம் நம்ம கிளைம் பண்றது எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்பீடு வந்து 28 கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்கிராம்பிளர் வந்து 26 கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு மாறும். இது வந்து எச்சா கொடுக்கலாம், இல்ல கம்மியா கொடுக்கலாம். இதுவும் அதே மாதிரி எச்சா கொடுக்கலாம், கம்மியா கொடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு உள்ள நிலவரப்படி இது 28, இது 26 அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பைக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 டிஃபரன்சஸ் இருக்கு. நீங்க சொல்லுங்க இந்த பைக் நீங்க வாங்குவீங்களா இல்லையா? ஸ்பீடு வந்து ஒரு சிட்டி பைக்குங்க. ஸ்கிராம்பிளர் ஒரு ஸ்கிராம்பிளர், அதுலயே பேர்லயே இருக்கு ஸ்கிராம்பிளர் பைக் தான். நம்ம இது ஆஃப் ரோடிங்லாம் பண்ணிக்கலாம், டூரிங்கும் பண்ணிக்கலாம். ரெண்டு பைக்குமே டூரிங் பண்ணிக்கலாம். என்ன இதுல ஆஃப் ரோட் பண்ண முடியாது, இதுல ஆஃப் ரோட் பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட். ஆனா இது வந்து சிட்டிக்கு நல்லா தான் இருக்கும். ஸ்பீட் அளவுக்கு நல்லா இருக்காது. ஆஃப் ரோட்ல இது சூப்பரா இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு இது கொஞ்சம் கூட கிட்ட வராது. இதுல நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்ல எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி பைக் சம்பந்தமான வீடியோஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூனா இருங்க. நான் உங்களை மீண்டும் இன்னொரு ஆசமான வீடியோல சந்திக்கிறேன். Until then, your Gautam signing off. Ride safe and peace out. Make all the demons quiet. Yeah, we were built to thrive. Yeah.